Hello friends, welcome to Mac Media. நான் வெற்றி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம Ubuntu 24.04 விஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ரிலீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆகும் நினைக்கிறேன். லேட்டஸ்ட் விஷன் இது Ubuntu. எவ்ரி 3 years once வந்து பாத்தீங்கன்னா 2 years or 3 years once பாத்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்ட் விஷன் டெவலப் பண்ணுவாங்க. LTS விஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் தான் LTS விஷன் இருக்கும். இப்போ வந்து 10 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. Ubuntu அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த Ubuntu 24.04ல இன்ஸ்டாலேஷன் மெத்தடும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூபிக்யூட்டி இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாலர் இருக்கும். இந்த 24.04ல பாத்தீங்கன்னா வேற இன்ஸ்டாலர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா Ubuntu பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லினக்ஸ் டிஸ்டோனா அது Ubuntu தான். Ubuntu மூலமா தான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஷஸ் வந்திருக்கு. என்னோட பிரைமரி OS லினக்ஸ் மின்டே பாத்தீங்கன்னா Ubuntu பேஸ்ட் OS தான். இப்போ நம்ம வந்து Ubuntu பேஸ்ட் OS இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா Ubuntu OS டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு உங்க ப்ரௌசர்ல கூகுள் சர்ச்ல Ubuntu OS ன்னு கொடுங்க. இது ரிசல்ட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்க டவுன்லோட் Ubuntu டெஸ்க்டாப்னு இருக்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இங்கே பாருங்க டவுன்லோட் 24.04 LTS வெர்ஷன் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 6GB இருக்கு. இது விஷன் புது விஷன் அப்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா சைஸும் அப்படியே அதிகமாக ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செக் அவுட் ஆல்டர்னேட்டிவ் டவுன்லோட்ல இதில் பார்த்தீங்கன்னா டோரண்ட் மூலியமா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோரண்ட் மூலியமானாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ISO ஃபைலாக தான் இருக்கும். அதாவது ISO இமேஜ் ஃபைலாக தான் இருக்கும். அது வந்து நம்ம டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரூஃபர்ஸ் ஆர் பலனா ஹெச்ஆர் மூலியமா நம்ம வந்து பூட்டபிள் ஃபிளாஷ் டிரைவாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதாவது ஒரு யூஎஸ்பியை பூட்டபிள் ஃபிளாஷாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த யூஎஸ்பி மூலியமா நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது பூட்டபிள் யூஎஸ்பி எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூட்டபிள் ஃபிளாஷாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிடுங்க. அதாவது உங்களோட சிஸ்டம்ல இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோட பூட் மேல் பார்த்தீங்கன்னா F12. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு என்னோட பயாஸ் செட்டிங்ஸுக்கு போயிடுறேன். ஏன்னா பயாஸ் செட்டிங்ஸ்ல வந்து நம்ம UEFI மோட் இன்ஸ்டால் பண்றப்போ பயாஸ் செட்டிங்ஸ்ல இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கணும். அதாவது UEFI மோட்ல எனேபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ என்னோட பயாஸ் செட்டிங்ஸ்ல பூட் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பூட் மோட் செலக்டட் பார்த்தீங்கன்னா UEFI இருக்கு. ஸோ அது வந்து எனேபிள் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில கீழே பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் வந்து டிசபிள் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் UEFI மோட் இன்ஸ்டால் பண்றதப்போ. இது என்னோட பார்த்தீங்கன்னா இன்டெல் சிப் செட் 3rd ஜென்ரேஷன்ல இப்படி தான் இருக்கும் பயாஸ் செட்டிங்ஸ். உங்களோட அந்த ஜென்ரேஷன் ப்ராசஸர் ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயாஸ் செட்டிங்ஸ் லைட்டா சேஞ்சஸ் இருக்கும். இப்போ எக்ஸிட்ல வந்துட்டு சேவ் சேஞ்சஸ் அண்ட் ரீசெட்ல என்டர் கொடுத்துட்டு இதுல வந்து எஸ்ல இருக்கும், அப்படியே எஸ் கொடுத்துட்டீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். அகைன் வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிறப்போ அப்போ வந்து உங்களோட பயாஸ் பூட் மெனு செலக்ட் பண்ணுங்க. பூட் மெனுவில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க செகண்ட் ஆப்ஷன்ல UEFI SanDisk இருக்கு பாருங்க, அதுதான் என்னோட USB. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா Ubuntu Linux 24.4 நான் வந்து பூட்டபிள் ஃபிளாஷ் டிரைவை கன்வெர்ட் பண்ணது அதுதான் இருக்கு. ஸோ அதில் கொடுத்து நான் என்டர் கொடுத்துட்றேன். பாருங்க ட்ரை உபுண்டுன்னு வந்திருக்கு, ட்ரை ஆர் இன்ஸ்டால் உபுண்டு இருக்கு. அப்படியே என்டர் கொடுத்துருங்க, இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடும். பாருங்க உபுண்டு லோகோ வந்துருச்சு. பாருங்க டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ வந்தது பார்த்தீங்கன்னா பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. வெல்கம் உபுண்டுன்னு சொல்லிட்டு, வெல்கம் டு உபுண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலர் விண்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு போல இன்ஸ்டாலர். சூஸ் யூர் லாங்குவேஜில் இங்கிலீஷில் இருக்கு, அப்படியே இருக்கட்டும். அப்படியே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அக்சசபிலிட்டி உபுண்டுல பார்த்தீங்கன்னா ஸோ இதில் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கீபோர்ட் லேஅவுட் இங்கிலீஷ் யூஎஸ்ல இருக்கு, அப்படியே இருக்கட்டும். அப்படியே கண்டினியூ கொடுத்துடலாம். நெட்டை கனெக்ட் பண்ணுவாங்க, டூ நாட் கனெக்ட் டு த இன்டர்நெட்ல இருக்கு. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் உபுண்டு ட்ரை உபுண்டு இருக்கு, நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரை உபுண்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் லைவ் வைஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டால் உபுண்டில் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ்ல கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து மேனுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டாலேஷன்ல அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிடும்.
அதனால நம்ம வந்து இன்டராக்டிவ்ல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். டிஃபால்ட் செலெக்ஷன், ஸோ டிஃபால்ட் செலெக்ஷன்லேயே இருக்கட்டும், அப்படியே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது இன்ஸ்டாலேஷன் டைப் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இதில் வந்து எனபிள் கொடுத்துடலாம். அதாவது இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஃபார் கிராஃபிக்ஸ் அண்ட் வைஃபை ஹார்ட்வேர் சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அதனால எனபிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஹவு டு யூ வாண்ட் டு இன்ஸ்டால்னு கேட்குது. அதாவது நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் உபுண்டு அலாங் சைடுன்னு கேட்குது. நம்ம ஆல்ரெடி ஓஎஸ் வச்சிருந்தா டியூலைஸா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எரஸ் டிஸ்கில் இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்க் எரஸ் சைடு இன்ஸ்டால் ஆகும். மேனுவல் பார்ட்டிஷன்ஸில் மேனுவலாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எரஸ் டிஸ்கில் கொடுத்துடலாம். மேனுவல் பார்ட்டிஷன்ஸ்லேயே கொடுக்கலாம். ஸோ மேனுவல் பார்ட்டிஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இன்ஸ்டாலேஷன் மெத்தட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இதில், பரவாயில்ல. அப்படியே நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னோட எஸ்டிஏன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஹார்ட் டிஸ்க். இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கும். இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐக்கான் இருக்கும், கொடுத்துட்டோம்னா அந்த பார்ட்டிஷன் வந்து டெலீட் ஆகிடும். டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இது வேண்டாம். இது வந்து நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கிற பென் டிரைவ் யூஎஸ்பி, இதில் நம்ம வந்து ஓஎஸ் பூட்டபிள் ஃபிளாஷ் டிரைவ் மாற்றிருக்கோம், அது வேண்டாம். இப்போ வந்து ஃப்ரீ ஸ்பேஸை கிளிக் பண்ணிக்கங்க. என்னோட ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 128.03 GB காட்டியிருக்கு. இப்போ ஃப்ரீ ஸ்பேஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா கிரியேட் பார்ட்டிஷன்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து நான் ஒரு 67 MB கொடுத்துட்றேன். 67 MB எதுக்காக, இது வந்து ரூட் பார்ட்டிஷனாக கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மெத்தடில், நம்ம உபுண்டு இன்ஸ்டாலேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஐ கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கிடையாது. பட் ஆனால் நம்ம ரூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணினாவே அது ஆட்டோமேட்டிக்காக யூஎஃப்ஐ பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிடும். 67 MB கொடுத்துருக்கேன். ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது 128 GB எஸ்எஸ்டி இருக்கிறதுனால 67 MB கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பார்ட்டிஷன் கொடுத்துறேன். ரூட் பார்ட்டிஷன்ன்றது நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகக்கூடிய பார்ட்டிஷன், விண்டோஸில் சொல்லக்கூடிய சி டிரைவ்னு சொல்லிக்கலாம். யூஸ் அஸ்ல EXT4 இருக்கட்டும். மவுண்ட் பாயிண்ட் மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஸ்லாஷ் கொடுத்துடலாம். ஸ்லாஷ் தான் நம்ம ரூட் பார்ட்டிஷன் உண்டான சிம்பிள் நேம் வந்து ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் பார்ட்டிஷன்ல ஜஸ்ட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் லீவ்ஸ் SDA1ன்னு சொல்லிட்டு EXT4 ஸ்லாஷ் கொடுத்துட்டு 65 GB கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SDA2ல FAT32 boot EFIன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா பார்ட்டிஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ரூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண ரூட் பார்ட்டிஷனுக்கு 67 MB நம்ம கொடுத்துருந்தோம். அதுவே கொடுத்துட்டு நம்ம மவுண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பூட்டிக்கு EFI பார்ட்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அகைன் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பிளஸ் ஐக்கான்ல இப்போ நம்ம கிரியேட் பண்ண பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா ஸ்வாப் பார்ட்டிஷன் கொடுத்துடலாம். ஒரு 4096 MB கொடுத்துட்றேன். யூஸ் ஆஸ்ல ஸ்வாப் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். பாருங்க ஸ்வாப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் வந்து ஃப்ரீ ஸ்பேஸை கிளிக் பண்ணிட்டு பிளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். மவுண்ட் பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஹோம் கொடுத்துடலாம். ஹோம் கொடுத்தா இதான் பாத்தீங்கன்னா ஹோம் பார்ட்டிஷன். நம்ம அடிஷனலா சேவ் பண்ற டவுன்லோட் பண்ற ஃபைல்ஸ்லாம் ஹோம் பார்ட்டிஷன் தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற லினக்ஸ் மின்ட் இன்ஸ்டாலேஷன்ல சொல்லியிருப்பேன், நான் ஹோம் பார்ட்டிஷன் கொடுக்கலாம், கொடுக்காம கூட விட்டுறலாம், எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பார்ட்டிஷன் வந்து வேண்டாம் எடுத்துறேன். ஸோ இருக்கிற பார்ட்டிஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு ஸோ பிளஸ் ஐக்கான்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து மவுண்ட் பாயிண்ட்டை மட்டும் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா 1.13 GB பாத்தீங்கன்னா அதாவது 1.13 GB பாத்தீங்கன்னா பூட் EFI பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரூட் பார்ட்டிஷனா கிரியேட் ஆயிடுச்சு. ரூட் பார்ட்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா OS இன்ஸ்டால் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா ரூட் பார்ட்டிஷன்ல ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு நேம்ல ஹோம்னு சொல்லிட்டு நேம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் பார்ட்டிஷன் வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா ரெண்டே பார்ட்டிஷன் தான். ஒரு பார்ட்டிஷன் தான் கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு UFI பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுது இப்போ இருக்கிற இன்ஸ்டாலேஷன் மெத்தட்ல. அப்படியே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கிரியேட் யுவர் அக்கௌண்ட்ல எனி நேம் கொடுத்துருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா யூசர்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் வந்து நேமுக்காக யுவர் கம்ப்யூட்டர் நேமும் அதே இருக்கட்டும். நான் இந்த வேரியேஷன் சீரிஸ் எடுத்துடுறேன். யுவர் யூசர் நேம்ல யூசர்னே இருக்கட்டும். பாஸ்வேர்ட்ல எனிதிங் கொடுத்துருங்க. நான் ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்ட் கொடுத்துறேன்.
அதே கன்ஃபார்ம் பேசுவார்ல, அதே 4 டிஜிட் கொடுத்துட்டு ரெக்யூர் மை பாஸ்வேர்ட் டு லாகின்ல இருக்கு. ஸோ அது வந்து எனபிள் இருக்கும். ஏன்னா சிஸ்டம் ஆன் பண்றப்போ இந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். அப்போதான் நம்ம அந்த சிஸ்டம் வந்து வேற ஆள் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்படி வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். செலக்ட் யுவர் டைம் ஜோன்ல மேப்ல இந்தியாவை கொடுத்துட்டீங்கன்னா லொகேஷன் வந்து மும்பை, ஜோன் வந்து ஏசியா கொல்கத்தான் இருக்கும். இதுதான் நம்மளோட டைம் ஜோன். மும்பை கொல்கத்தான் இருக்கும். ஓகே, வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் வந்து மும்பையும், டைம் ஜோன் வந்து ஏசியா கொல்கத்தான் வந்துருச்சு. ஸோ அப்படியே இருக்கட்டும். அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு அப்படியே வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. பாருங்க, ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆயிட்டு இருக்கு. காப்பியா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நோவில் இருக்கு. ஸோ அப்படியே வந்து ரீஸ்டார்ட் நோ கொடுத்துருங்க. ஏன்னா ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ண முடியும். ரீஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களோட பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்க, ப்ளீஸ் ரிமூவ் த இன்ஸ்டாலேஷன் மீடியம் தென் பிரஸ் என்டர் இருக்கு. இப்போ பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. எதுவும் பண்ண வேண்டாம், அதுவே லோட் ஆயிடும். பாத்தீங்கன்னா வந்துருச்சு. யூஸ்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன். அந்த யூஸ் நேம் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து என்னோட பாஸ்வேர்டு கொடுக்கணும். நான் வந்து 4 டிஜிட் பாஸ்வேர்டு செட் பண்ணேன். அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்துறேன். பாருங்க வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு செட்டப் மாதிரி. இதுல வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதுல வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சாரி, நெக்ஸ்ட். இதுல அப்படியே நெக்ஸ்ட், ஃபினிஷ். பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து உபுண்டு 24.4 விஷனை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்மளோட பிசியில். ஓகேங்களா? இது வந்து இன்ஸ்டாலேஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா யுபிக்யூட்டி இன்ஸ்டாலர் இருக்கும். இதுல அதோட இன்ஸ்டாலர் தான் பாத்தீங்கன்னா நம்ம லினக்ஸ் மிட்ல இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உபுண்டு 24.4ல பாத்தீங்கன்னா 24.04ல இன்ஸ்டாலர் வந்து டைப் வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஸோ இதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்குண்டான பேசிக் ரிவ்யூ அண்ட் டுட்டோரியல் வீடியோ நான் வந்து என்னோட அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உபுண்டு 24.04 LTS வெர்ஷனை பத்தி நம்ம இன்ஸ்டால் பண்றதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.